நைட் ஸ்டேக்கு மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதனால் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு ரூமை வெக்கேட் பண்ணி சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்துட்டோம். இது நம்ம வேளாங்கண்ணி சீரியஸில் டே 2 நண்பர்களே. இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஆல்ரெடி செம்ம க்ரௌடாக இருந்தது. 6:30 வர வேண்டிய சூரியன் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தால் 7 மணிக்கு தான் வந்தாப்புல. சன்ரைஸை பார்த்துட்டே ஒரு டீயையும் குடிச்சாச்சு. ஸோ இந்த பீச்சில் ஒரு 2-3 இடங்களில் பாறைகளெல்லாம் கொட்டி இந்த மாதிரி பாதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் பூரி சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோம். இங்கே 60 அடியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்கு உயரமான ஒரு சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இன்னொரு பிரமிப்பான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பாதி பேர் ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போட்டிருந்தவங்க. மேல்மருவத்தூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மேரி மாதாவை கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மதத்தினர் இந்த வேளாங்கண்ணி கோவிலுக்கு வந்து மாதாவை வழிபட்டுட்டு தான் போகிறாங்க. இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளேயே ரூம் ஸ்டே கேன்டீன்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, இங்கேயே நீங்கள் ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜஸில் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ப்ரேயரில் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாதாவை வழிபட்டுட்டு அங்கேருந்து ஒரு 12 மணி போல் நம்ம தொண்டி ஈசிஆரை பிடிச்சி ஊருக்கு ரிட்டன் ஆகிட்டோம்.